அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கடனிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே நாளுடனே வாரி நாலு எட்டி தழும் நல்ல செம்பு மேனி எல்லருத்தினராம் தொல்லை விழி பார்வை செல்லுமே சிகாரம் அல்லல் உண்டே இன்னம் அஞ்சுடனே வாரி சேஷயோகியார். கேசவா, நீ உன் புத்திசாலித்தனத்தால் இறந்து போய்விட்டதாக நம்பப்பட்ட முருகேசனை வைத்தியரிடம் காட்டிக் கொடுத்திருக்கிறாய். என்ன ஆனந்தரே, சஞ்சீவியை தேடுறீங்கன்னா ஏன் உங்களுக்கு முக்தி பெறும் எண்ணம் இல்லையா? சஞ்சீவினியை சாப்பிட்டு சாகாம வாழணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா சஞ்சீவினியை சாப்பிட்டு என் உடம்ப கல்ப உடம்பாக்கிக்கணும்னு நான் விரும்புறேன். அதோ அதுதான் சஞ்சீவி மூலிகை. ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய, சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், ஓம் நமः சிவாய, 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 ஓம் நமः சிவாய. என்ன அதிசயம்! வாயில் மருந்தை விட்டதும் நாடி துடிப்பு அதிகமாகிவிட்டது. அப்படின்னா இது சஞ்சீவி மூலிகை தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவான், பயப்பட வேண்டியதில்லை. ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய.
சாமி. சாமி, நான் எப்படி நீ சித்தவனத்துக்குள்ள வந்த? இங்க உனக்கு என்ன ஆச்சுன்னு நீ தான் சொல்லணும். என் மாமனார் ஒரு வைத்தியர். சித்தவனத்தை பத்தி அவர் நிறைய சொல்லவும் ஆர்வத்துல யாருக்கும் தெரியாம கிளம்பி மூலிகை பறிக்கலான்னு உள்ள வந்துட்டேன். திடீர்னு எதிர்க்க புலி வந்து என்னை அடிச்சு போட்டு போயிடுச்சு. நான் மறுபடியும் எப்படி, அதுவும் புலி அடிச்ச எந்த காயமும் இல்லாம. நீ எங்க பார்வையில் பட்டதுனால உயிர் பிழைச்ச. அதுவும் சஞ்சீவி மூலிகை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த மூலிகையை தேடி பறிச்சுட்டு வரும்போது உன்னை பார்த்தது உன் அதிர்ஷ்டம். சஞ்சீவி மூலிகையால நீ உயிர் பிழைச்சது மட்டும் இல்லாம உன் உடம்புல ஏற்பட்ட காயத்தின் தழும்பு கூட இல்லாம நீ குணமாயிருக்க. உனக்கு கொடுத்து உன்னை காப்பாத்தினதுனால நாங்க கொண்டு வந்தது சஞ்சீவி மூலிகை தாங்கிறதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மூலிகையால சாக இருந்த உன்னையும் காப்பாத்திட்டோம். நீ உயிர் பயிற்சது மட்டும் இல்ல, சஞ்சீவி மூலிகையால உன் உடம்பு இப்ப கல்ப உடம்பாயிடுச்சு. இனி உன்னை எந்த வியாதியும் அண்டாது. உன் வாடைக்கு எந்த விலங்குகளும் பக்கத்துல கூட வராது. சர்ப்பம் தீண்டாது. ஒருவேளை உன் உடம்பில் ரத்த காயம் ஏற்பட்டாலும் உடனே அந்த காயம் ஆறிடும். அதை சோதிச்சு பார்க்கலாமா? சரிங்க சாமி. இருவர் உன் கையை நீட்டு. உன் கையை நீட்டு. இந்த மருந்து உன்னுடைய ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நுழைஞ்சிருச்சு. இந்த உடம்பு உனக்கு நிலைக்கணும்னா நீ பெண் சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. வெறும் தரையில் படுக்கக்கூடாது. நாங்க விரும்பின உடம்பு விதிவசத்தால உனக்கு கிடைச்சிருக்கு. அனுமன் காலத்து சம்பந்தம் இந்த சஞ்சீவி மூலிகை. அது கிடைக்கணும்னு உன் ஜாதகத்துல அமைப்பு இல்லைன்னா அது கிடைச்சிருக்காது. கெட்டதுலேயும் ஒரு நல்லது. உன்னை பொறுத்த வரைக்கும் இது மறு ஜென்மம். குடும்பம், உற்றார், உறவு, பாசம் இதெல்லாம் தியாகம் பண்ணா நீ சித்தனாகிறது சுலபம். இயற்கை சித்திக்கும் ஆற்றல் உனக்கும் சித்திக்கும். சாதாரண மனுஷனா வாழ்றதா இல்ல சித்தனா மாறிடுறதான்னு நீதான் முடிவு பண்ண. ஒன்றும் அவசரம் இல்லை. 1 மாத காலம் நீ இங்கிருந்து எங்களுக்கு சேவகம் பண்ண. அதுக்குள்ள உனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். புலி அடித்து ரத்தக்கரை படிந்த உன் ஆடைகளை வனத்தின் முகப்பிலே போட்டு விட்டு வா. 1 மாதத்துக்கு அப்புறம் உன் விருப்பப்படி முடிவு. இப்போ உன் ஆடைகளை கொண்டு போய் போட்டு விட்டு வா. போ. சரிங்க சாமி. ஏன் சாமி, இவனுக்கு கல்ப உடம்பாயிடுச்சு. இவன் சித்தனாகாம சாதாரண மனுஷனாவே இருக்குன்னு சொன்னா தப்பானவன் ஆயிட மாட்டானா? இல்ல, ஒரு கல்பதேகி தன் உடம்பு மட்டும் இல்லாம மனசும் திடமானதா நிச்சயம் நல்லவனா தான் இருக்க முடியும். அவனால கெட்ட காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் என்னாச்சு? முருகேசன் இப்பவும் அங்கதானே இருக்கான். வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி சித்தனாகணும்னு முடிவு பண்ணிட்டானா? ஆமா, மீதி கதையையும் கேள், உனக்கு முழுசா புரியும். அவன் அங்கேயே இருந்து தினமும் சித்தர்களுக்கு சேவகம் செய்ய ஆரம்பிச்சான்.
சாமி, சாப்பிடுவதற்கு காட்டுப்பழங்கள் ஏதாவது கொண்டு வா. உத்தரவு சாமி. என்ன முருகேசா, நீ இங்க வந்து பல நாள் ஆச்சு. ஆனா உன் முகத்துல ஒரு சோகம் தெரியுது. ஆமா சாமி, என் சம்சார வள்ளியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நான் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாவ், எனக்கு காணலன்றத அவ எப்படி தாங்கிக்கிட்டாலோ எனக்கு அவ நினைப்பாவே இருக்கு சாமி. அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து உனக்கு 16ஆம் நாள் காரியம் கூட செய்து விட்டார். சாமி, உனக்கு ஒரு வேர் தருகிறேன். அதை உன் தலப்பாய்க்குள்ள சொருகிக் கொண்டு ஊருக்குள் போ. உன்னை யாருக்கும் தெரியாது. ஆனா உன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். பிறகு இங்கு வரலாமா இல்லை இல்லறத்திலே இருந்து விடலாமா நீயே முடிவு செய். இதோ. நன்றி சாமி. போயிட்டு வரேன் சாமி. சென்று வா. சின்ன வயசு, அவனோட கதி இப்படி ஆகணும். அது உன் பொண்ணோட விதியோ அவனோட விதியோ என்னன்னு சொல்றது? சித்தவனத்தை பத்தி நம்ம ஊர்ல ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். எங்கேயோ இருந்த ஒரு வனத்துக்குள்ள போய் புலி அடிச்சு இப்படி ஆகி போச்சு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் பொண்ணுக்கு சின்ன வயசு, பச்சை மண்ணியா, தாலிய பறி கொடுக்கிற வயசா இது. பாவம்யா, உன் பொண்ணு நல்லா வாழணும்யா. வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிரு, அதுதான் சரி. ஐயா, இதெல்லாம் இப்ப பேசுற பேச்சா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவ தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். அது சரி, நான் என்ன நாளைக்கேவா சொல்றேன்? கொஞ்ச நாள் கழிச்சுதான். பொண்ணு ஏத்துக்குவாளோன்னு யோசிக்காத. போக போக அவ மனசு மாறிடும். அடுத்து வரவன் கூடயாவது உன் பொண்ணு சந்தோஷமா வாழணும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுப்பா. பார்க்கலாம். வள்ளி, அழாதம்மா, அழாத. நடந்து போச்சு. அம்மாடி, உன் புருஷன் தான் உன்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். அவனையே நினைச்சுக்கிட்டு உண்ணாம கொள்ளாம எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? உங்க அப்பாவுக்கு உன்னை விட்டா ஒருவன் சொல்லிக்க யார் இருக்கா? நீ நல்லா இருந்தா தானே அந்த மனுஷனை பாத்துக்க முடியும். அவர் நல்லா இருந்தா தானே உன்னை கவனிச்சுக்க முடியும். நீ சின்ன பொண்ணு தானேமா, இதோட முடிஞ்சிட போதா? 2 வாய் சாப்பிடாதா? நீ சாப்பிடாம இருந்தா உங்க அப்பா எப்படி சாப்பிடுவாரு? இந்த வாங்கிக்கமா. சாப்பிடு. இந்தமா சாப்பிடுமா.
இந்தாம்மா சாப்பிடு. சாப்பிடு வள்ளி. சாப்பிடுமா. சாப்பிடு. ஆ என்ன பார்த்தா? மாயனா என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மதிப்பு. உயிர் போன பின்னாடி இந்த உடம்பு ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட உடம்ப வைரம் போல ஆக்கி கொடுத்துருக்கீங்க. முருகேசா, யாரை சொல்லியும் குற்றமில்லை. உலகம் இப்படித்தான். இப்ப சொல்லு, நீ என்ன முடிவெடுக்க போற? இங்கேயே இருந்து உங்களுக்கு சேவகம் செய்யற சாமி. கல்பதேகியான நீயும் ஒரு அரை சித்தம். உன் விடாமுயற்சியால் தியானிச்சு ஒரு முழு சித்தனாக. நன்றி சாமி. நலமாயிரு. தானும் ஒரு சித்தனாகணும்ன்ற முயற்சியில தான் முருகேசன் சித்தர்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இன்னும் அந்த வனத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப முருகேசனை வசப்படுத்த என்னால முடியாதா? முடியாது. இப்போது அவனும் பாதி சித்தனே. சரி, நான் விடை பெறுகிறேன். யட்சினி தேவி, நான் மறுபடியும் அழைத்தால் நீ கண்டிப்பாக வர வேண்டும். உன் மேல் இருக்கும் சித்த சாபம் நீங்கினால் மட்டுமே நான் திரும்பவும் வருவேன். தேவி, யக்ஷினி தேவி, தேவி, யக்ஷினி தேவி. ஐயோ, சித்தர் சாபத்தால் வனத்துக்குள்ளேயும் போக முடியாது. முருகேசனையும் நாம் அழைத்து வர முடியாது. ஊரை சுற்றி இருக்கும் அஷ்டலிங்கங்களையும் வசப்படுத்த என்ன வழி? சொல்லுங்கப்பா. கண்மணி, ஒரு சீரியஸான விஷயம் நடந்து போச்சு. என்னாச்சுப்பா? எங்க இருக்கிறியா நீ? அதனால உடனே வீட்டை காலி பண்ணிட்டு உங்க ஊருக்கு போக சொல்லி அப்பா சொல்லிட்டு வர சொன்னார். வர பௌர்ணமி அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள போக தான் போறேன். அங்க நடக்கிற பௌர்ணமி பூஜைய படம் போட்டு காட்ட தான் போறேன். உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. கமான். ஈஸ்வரன் பேரால சத்தியம் பண்றேன். நீங்க சித்தர்களை ஜெயிச்சா என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன். இது சத்தியம். பிரசிடென்ட் ஊரை காலி பண்ணுன்னு சொன்னதும் ஏதோ நம்ம பேர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மாடி, கண்மணி, ஏய், நீ ஏன் அப்செட் ஆகுற? நீ ஒன்றும் அப்செட் ஆக வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவனா பட்டு திரிஞ்சினா தான் உண்டு. நடக்கும் அது. அப்புறம் கோயிலில் கல்வெட்டு பாட்டை பற்றி சொன்னேன்ல, அது மேலெல்லாம் எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் இப்போ அது மேலே திடீர்னு நம்பிக்கை வந்துடுச்சுமா. விஜயை பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமே நினைச்சேன். அது இப்போ முடியாமல் போயிடுமோன்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் ஒன் திங் இஸ் ஷுவர், விஜய் இந்த சித்தருங்களை பொய்யை நிரூபித்து ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானோன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா விஜய்க்கே அவருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றது இப்போ தெரிஞ்சு போயிடும்ல. அதை தெரிஞ்சுக்க முடியாம போற வாய்ப்பும் இருக்குல்லப்பா. கண்மணி, உன்னோட பயம் எனக்கு புரியுதுமா. நான் தான் இருக்கேன்ல, எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், அத்தான் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதையும் நீ மூச்சு விடாத. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டால் அவரால் தாங்கிக்க முடியாது. ஓகே? சரிப்பா. ஏய், அப்புறம் நீ இதை நினச்சி உடம்புக்கு எடுத்துக்காத என்ன? சரிப்பா. இதை பற்றி வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன். ஓகே?